வேலை கட்டணும், கூட்டு முயற்சி எடுக்கணும், எண்ணங்களை மாற்றணும், உங்களால் 10 பேருக்கு ஓட்டு போடுறதை மாற்றணும், இதெல்லாம் வரணும். கஷ்டப்பட்ட வேலை. அவரை கஷ்டப்பட்டு பிடிச்சேன். இவர் எங்கே இருக்காரு பிடிச்ச அவர் சாமி மினிட்ஸில் வந்துடுவாங்க சார். சாமி எப்படி இருக்குது? கொஞ்சம் உள்ள போயிடலாம். இந்த வண்டி டிரைவர் எங்கே போகணும் சார்? 2 மினிட்ஸில் வரேன்ட்டார். அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நீங்கள் அதான் வண்டி சாமி வாங்க வேணும். எனக்கு அங்கே வேலை பார்த்துருக்கேன், எனக்கு தெரியல. நான் கடற்கரை நடந்தேன். எல்லாரும் வர்றாங்களா? நான் வந்துட்டு சரி காம்பவுண்ட் வார்டுக்குள்ளே எதுக்காக என்ன காரணம்? ஆக்டை போட்டு கூட்டடிச்சுட்டு உங்களுக்கே தெரியாது. அன்லாஃபுல் அசம்பிளி பெருசாக ஒரு சட்டம் தான் இல்லையா, அதை போட்டுட்டு கூத்தடிப்பாங்க. அதில் வாசப்படிக்கு வெளியே நின்றுட்டோம்னா டிராஃபிக் இப்படி இடைஞ்சலன்னா அந்த பிளகாடால் எதுவும் செய்ய நீங்கள் வேறு அவன் மட்டும் ரெக்கார்ட் பண்ணி நீங்களும் ரெக்கார்ட் பண்ணுறீங்கல்ல உங்கள் இதுக்குள்ளே. இப்போ நீங்கள் ரெக்கார்ட் பண்ண எவிடன்ஸ் நம்மளுக்குள்ளே இருக்கு, அவன் மாற்ற முடியாது. ஷேப்பாக ஒன்றும் வேண்டாம் சார், நான் இருக்கு இந்த பணம் இருக்கட்டும். ஐயோ சந்தோஷம். திருச்செந்தூரை அந்த கோயிலோட பேர் சொல்லியிருக்கேன். திருச்செந்தூரை இந்த காலத்து பேர் என்ன, இந்த காலத்து பேர் என்ன கேட்கணும். எல்லாரும் கேட்டீங்கன்னா தான் நல்லா இருக்கும். இந்த கோயில் திருச்செந்துறை அந்த கொடுத்துருக்க கூடாது. புதிய தலைமுறை கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கோம். பரவாயில்ல, கொஞ்சோண்டு தானே கொடுத்துருவோம். ஒரு டீட்டெயில் வராது, முக்கியமான டீட்டெயில். நாங்கள் புரியும் தெரியும். திருமாங்கலம் வெங்கடத்துல ரைட். கொஞ்சம் முதல்ல நீங்கள் ஏதாவது கேள்வி கேளுங்களேன். என்ன பர்பஸுங்க? சரி வேறு சார் பர்பஸா? சரி சரி நீங்கள் சொல்லுங்கள், நான் ஆரம்பிக்கிறேன். ஆரம்பிக்கவா சார்? வணக்கம். நான் இன்றைக்கி நேற்றுக்கு திருச்செந்துறை கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். திருச்சிக்கு அந்த ஜீயபுரம் இருக்குல்ல, அது பக்கத்தில் இருக்கிற திருச்செந்தூர் கோயிலுக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம். இன்றைக்கி காலையிலையும் நான் போனேன். இதுக்கு இது வந்தது விஷயம் என்னென்னா, அந்த திருச்செந்துறை கோயில் வந்து இந்த திருச்சி மாவட்டத்திலேயே அது எப்படிப்பட்ட கோயில் சொல்லி இங்கே திருச்சியில் இருக்கக்கூடிய மக்களுக்கே அது தெரியாத வண்ணம் நிறையா இருக்குது, நிறையா தகவல்கள்லாம் இருக்குது. அந்த கோயிலுக்கு எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது, எவ்வளோ சொத்துக்கள் யாரால் கொடுக்கப்பட்டது, எப்படி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத யாருக்கும் தெரியலை. அது விஷயமா அந்த கோயிலை நான் ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சி அது 4வது வாட்டி பார்க்குறேன். என்னுடைய சர்வே முடிஞ்சிருச்சு. அந்த விஷயமா அந்த கோயிலுக்கு போகும்போது இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு தான் கோயிலை திறந்தாங்க. நேற்றுக்கு 7:20க்கெல்லாம் கோயிலை மூடிட்டாங்க. இன்றைக்கி காலையில் போகும்போது எந்நேரமும் விளக்கு எரியணும், அதில் எரியலை. 9:15 தான் முதல் விளக்கே அவங்க ஏற்றுனாங்க. அந்த கோயில் அந்த கோயில் எப்போ கட்டினாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நீங்கள் ஒரு ஸ்டெப்பு பின்னாடி தான் போகணும். அப்போ அந்த கோயில் கட்ட போகும்போது திருச்சி மாவட்டத்தில் இந்த கோயில் இருந்துச்சா அப்படிங்கிறது சந்தேகம். இந்த கோயில் இருந்துச்சாங்கிற சந்தேகம். மெட்ராஸ் மாவட்டத்தில் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கிடையாது, எந்த கட்சியும் கிடையாது, ஒன்றும் இல்லை. அப்போ 1118 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில். இது எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயில் கட்டக்கூடிய வருஷ கல்வெட்டில் மொத்தம் 28 கல்வெட்டுகள் அந்த கோயிலில் வருது. நான் பார்த்தது, அந்த கோயிலில் பார்த்தது மெயின் விஷயம் சொத்துக்கள் எவ்வளோ. ஏன்னா வக்ஃப் சம்மந்தப்பட்டதில் அது டெல்லி வரைக்கும் அந்த கோயில் போயிருக்கு. அந்த கோயிலுடைய சம்பந்தங்கள் வக்ஃப் சம்மந்தப்பட்டதில் டெல்லி வரைக்கும் அந்த கோயிலுக்கு போயிருக்குது. அது சம்மந்தமாக தான் அது 4வது விசிட்டாக வந்தேன். அதில் பார்க்க போகும்போது மொத்தம் 28 கல்வெட்டுகளை என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. அந்த 28 கல்வெட்டுகளில் ரொம்ப 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 முக்கியமானது 316ன்னு ஒரு கல்வெட்டு. அந்த கல்வெட்டில் இப்போ நீங்கள் ஒரு ஆள் கேள்வி கேட்கலாம், இந்த கோயில் இவ்வளோ தூரம் தொன்மையானு சொல்கிறீங்களே, எதை வச்சு சார் நீங்கள் சொன்னீங்க? ஒரு போலீஸ் அதிகாரி, கல்வெட்டு சம்மந்தப்பட்ட ஒரு அதிகாரப்பூர்வமான அதிகாரி கிடையாது. நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் ஆர்கியாலஜிலேருந்து வரலை. அறநிலைத்துறைக்கு பற்றி கேட்க வேண்டாம், அதுக்கு எதுவுமே தெரியாது. அந்த துறைக்கு எதுவுமே தெரியாதனால அதை பற்றி கேட்க வேண்டாம். ஒன்றும் தெரியாமல் அவ்வளோதான் அங்கே போடுவாங்க. அதனால் அவங்கள பற்றி கேட்குற பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஸ்டேட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கு, தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட். அதில் நான் வேலை பார்க்கலையே. நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் நான் இங்கே பார்த்துட்டு இது போக ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவிலே அவங்கள்ட்டேருந்து கல்வெட்டுக்கெல்லாம் வாங்குகிறேன். கிட்டத்தட்ட 1 நாள் 2 நாள் இல்லை, 4-5 மந்த்ஸே இல்லை, 1 இயரை நான் ஸ்டடி பண்ண பிறகு எடுத்தது. மொத்தத்தில் இது முதலாம் அந்த 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 சோழ பேரரசு விஜயாலய சோழத்தேவன் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் அடிக்கோல் போட்டவர் பிற்காலத்தில் 846. ஆனால் அவருடைய மகன் 871லேருந்து 907 வரைக்கும் ஆட்சி செய்கிறாரு. அந்த பீரியடில் 23வது ஆட்சி காலத்தில் அந்த கோயிலை கட்டி முடிக்கிறாங்க. இது என்ன முக்கியம்னா, இப்போ தான் மெயின் பாயிண்ட்டுக்கு
தமிழ்நாட்டில் எப்போ பார்த்தாலும் கோயில்களை கட்டினது எல்லாமே ஆண் அரசர்களாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. இது வந்து ஒரு சீமாட்டி, ஒரு பெண்ணு கட்டியிருக்கா அந்த அம்மா கோயிலை. அந்த இது திருச்சியில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியல, இன்க்ளூடிங் மீடியா. தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை உங்களுக்கு. காரணம் உங்களுக்கு தெரியாமல் மறைச்சிடுறாங்க. உங்கள் குறை இல்லை, மறைச்சிடுறா. காரணம் 75 வருஷமா முன்னோர்களுடைய முன்னோடிகளுடைய வரலாறை, நம்மளுடைய முன்னோர்களுடைய வரலாறு நம்ம தாய்மொழியிலே படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம இழந்துட்டோம். என்ன காரணம்? அப்போ 75 வருஷத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட் நம்மளுக்கு அதை வாய்ப்பை கொடுக்கல. அதனால் நீங்களும் படிக்கல, நானும் படிக்கல. நேரம் சரி, நல்ல நேரத்தில் என்னை கொண்டு போய் தேவையில்லாத டிபார்ட்மெண்ட் சொல்லி சிலை தடுப்பில் போட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி படித்தேன். அதனால வர்றேன். இப்போ ரிமைண்டர் ஆஃப் மை லைஃப் கோயிலுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உங்கள்கிட்ட இன்டர்வியூக்கு வந்திருக்கிறேன். நேற்று சொன்னேன், இன்றைக்கி கரெக்டாக வந்திருக்கு. இதில் இந்த கோயிலில் மொத்தம் 28 கல்வெட்டுகள் எடுக்கிறாங்க. அதன் பிரகாரம் இந்த கோயிலை கட்டினவர் ஒரு அம்மா. அந்த அம்மானா ஒரு சீமாட்டி. இவங்க மாதிரி சீமாட்டினா சாதாரண சீமாட்டி இல்லை, காமனர் இல்லை, ராயல். அவங்க ராயல் எப்படின்னா, அந்த எடுத்தோடனே சொல்லிடுறேன் அவர் யார், இந்த கல்வெட்டில் என்ன எழுதியிருக்குன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு பில்டப் கொடுக்குறாங்க. அந்த கல்வெட்டில் பில்டப்னா அவங்களுக்கு தூக்கி விடுறாங்க. இந்த அம்மா யார், எந்த மரபை சேர்ந்தவங்க, இந்த அம்மாவோட வீட்டுக்காரோட பேர் என்ன, அவர் யார், இந்த அம்மாவோட மாமனார் யார், அவருடைய பேர் என்ன, இதெல்லாம் போக இந்த அம்மாவோட தகப்பனார் யார், அவர் பேர் என்ன, அவர் எங்கே ஆட்சி செஞ்சார் அப்படிலாம் சொல்கிறாங்க. பில்டப் கொடுக்குறேன். அப்படின்னா அந்த கல்வெட்டை மட்டும் கொஞ்சம் கொடுக்குறேன். நீங்கள் போடுறது போடாமல் இருக்குது உங்களுக்கு விட்டப்பாடு. அந்த கல்வெட்டு 7 லைனில் இருக்குது. சொல்லலாமா? 7 லைனில் இருக்குது. எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்திலாம் ஆரம்பிக்குது. ஏன்னு என்னை கேட்காதே, அது அந்த காலம். ஸ்வஷ்டி ஸ்ரீ போட்டு அதுக்கடுத்தது கோ பரகேசரி பன்மர் யாண்டுன்னு போடுது. ஆண்டை வந்து யாண்டு 3வது இவ்வாண்டு சோழ பெருமானடிகள் வார்த்தை வருது. அப்படின்னா முதலாம் பராந்தக தேவர், அது ஆதித்ய தேவருடைய மகன். முதலாம் பராந்தக தேவர் அவருடைய பேர் வந்து சோழ பெருமானடிகள் மகனார். அப்படின்னா அவருடைய மகன் அதை பேர் எழுதுறாரு. அப்படின்னா அரிக்குல கேசரியார் தேவியார். அப்போ அரிக்குல கேசரியார் ஒரு ஆள் கிங் இருந்திருக்கு. அவருடைய தேவி தான் அந்த அம்மா. தேவினா மனைவி. அது தேவியார் அப்படின்ற. அரிக்குல கேசரி யாருன்னா தஞ்சாவூரில் தேவாலய சக்கரவர்த்தி பெரிய கோயில் இருக்கு இல்லையா, தவறா சொல்லுவீங்க இல்லையா, ராஜராஜேஸ்வரத்தை கட்டின அந்த ஸ்வஷ்டி ஸ்ரீ உடைய ராஜராஜ தேவருடைய சொந்த அப்பாவோட அப்பா. அவருடைய உண்மையான பேர் வந்து அரிஞ்சிய தேவர். இதில் வந்து அரிக்குல கேசரியான்னு எழுதியிருக்காங்க கல்வெட்டில். இந்த அரிஞ்சிய தேவருடைய மனைவி தான் இந்த அம்மா. இந்த நான் சொல்லக்கூடிய இந்த சீமாட்டி சோழ பேரரசி போட்டுட்டு, இது மாமனார் பேரை சொல்லிட்டாங்க, கணவரோட பேரை சொல்லிட்டு அதுக்கடுத்து இன்னொரு பில்டப் கொடுக்குறா. அவ யாரோட மக அப்படின்னு சொல்ல போகும்போது மரவன் பூதி அப்படிங்கிற வார்த்தை அப்படியே வருது. அதில் இருந்ததுனால இருக்கு. மரவன் பூதி என்ற பூதியார் மதவன் பூதியார் அப்போ போட்டு தென்னவன் இளங்கோ வேளர்னு வரும். தென்னவன்னா தென்னாட்டுக்காரன். அப்போ உங்கள் நாட்டவங்க சேர்ந்தவங்க அல்ல, சோழர்கள் வகையறாவை சேர்ந்தவங்க அவங்க அல்ல. தென்னவன் இளங்கோ வேளார் சொல்லி, தென்னவன்னா ஒன்று தென்காசி, திருநெல்வேலி, மதுரை, ராமநாதபுரம் எங்கேயோ இருந்திருக்காங்க. இதுவரை அவங்களுடைய மரபை எழுதுறான். முதல்ல வரும்போதே மரவன் பூதியார்னே சொல்லு. அப்போ இவ ஒரு மரத்தி, ஒரு வீர மரத்தி. இவர் தான் அந்த கோயிலை கட்டி அந்த கோயிலுக்கு கட்டுறதாக அதில் கல்வெட்டில் வருது. அப்படிங்கும்போது மரவன் பூதி என்ற தென்னவன் மூவேந்த வேளார் மகளார். அந்த அம்மாவோட பேர் என்னன்னா அது பூதி ஆதித்த பிடாரியார். அவ சொல்றான் பூதி ஆதித்த பிடாரியார். என்ன செய்யறா, இந்த ஈசான மங்கலத்து அந்த ஊர். ஈசான மங்கலங்கிறது தான் முக்கியமான இந்த வக்ஃபு வருது. ஈசன் மங்கலம்னு ஊர் இருக்கு. ஈசான மங்கலத்து திருச்செந்துரை போட்டு அதில் தான் எழுதுறா. நான் தான் அதை கட்டினது வார்த்தை தாம் எடுப்பித்த அப்படி இல்லை, எஸ்டாப்ளிஷ் ஆகுது ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். இவ தான் இந்த கோயிலை கட்டுறா, வேற யாரும் சொல்ல முடியாது. புது யூடியூப் எல்லாம் பரளியெல்லாம் உருண்டியெல்லாம் விட முடியாது. தாம் எடுப்பித்த அப்படிங்கும்போது இறைவனுடைய பேரை சொல்றான். என்ன, கற்றளி பெருமானடிகள் அல்லது கற்றளி பரமேஸ்வருக்கு அப்படின்றாங்க. அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற பேர் பார்த்தீங்கன்னா சந்திரசேகர சாமின்னு சொல்றாங்க. முற்றிலும் தவறு இது மாதிரி எக்கச்சக்கமான கோயிலில் தவறான பெயர்கள் இருக்கு. தவறுன்னு சொல்ல முடியாது, காலப்போக்கத்தில் மாறிக்கிச்சு. ஆனால் எப்படி இருந்தாலும் பர்த் சர்டிஃபிகேட் பேர் வேணும் இல்லையா, நம்மளுடைய பேர், என்னுடைய பேர் பர்த் சர்டிஃபிகேட்டில் வெளியே வரணுமா இல்லையா, அதில் தானே கல்யாணம் நடக்கும், அதில் தானே ஓட்டிங் கார்டு கொடுப்பீங்க. அப்போ மாற்று பெயர்களோட புழங்க விடக்கூடிய ஒரு அறமற்ற துறை வந்து வேலையில் இருக்கு. அதுதான் அறநிலைத்துறை. அவங்களுக்கு வரலாறும் தெரியலை, தொன்மையும் தெரியலை. அசிஸ்டன்ட் கமிஷனர்லாம் சட்டத்தை படித்தவங்கள. அப்போ கிறிஸ்தவர்களால் கொண்டு வரப்பட்ட பிரித்தானிய கிறிஸ்தவர்களால் கொண்ட சட்டத்தை 250 வருஷ சட்டத்தை படிச்சுக்கிட்டு கூத்தடிக்கிறாங்க. ஆனால் இந்த சட்டங்கள் எதுவும் கல்வெட்டு முன்னாடி நிற்காதுங்கிறத உணரணும். என்ன காரணம், இவங்களாம் 150 வருஷம். இந்த சட்டங்கள் நான் சொல்றது 1118 வருஷத்துக்கு முன்னாடி கல்வெட்டுகள் எழுதுறா. அவைகள் தான் அந்த கோயிலோட சட்டம். அந்த சட்டப்படி அவர் என்ன சொல்றா, ஈசான மங்கலத்து திருச்செந்துரை போட்டு
தாம் எடுப்பித்த அதாவது அதாவது கற்றளி பெருமானடிகளுக்கு என்ன செய்யறான்னா சென்னாடைன்றாங்க தமிழ்ல. நீங்க கொஞ்சம் விசாரிக்க, அது நான் நினைக்கிறேன் சென்னாடினா அந்த சென்னாடைனா அமுதம் இது படைத்தலுக்காக சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது அமுதுக்கு வேற சொல்ற, அமுதன்னா சாப்பாடு. அமுதுக்கு முதலாகன்னு ஒரு வார்த்தை, தமிழ் வார்த்தை வருது. அதுக்கு அடுத்து கொடுத்தன்னு சொல்லல, தமிழ்ல அந்த காலத்துல குடுத்தன்றா, கூனா குடுத்தங்கிற வார்த்தை வருது. கொடுத்த அப்ப அதுக்கு அடுத்தது விடேல் விடுகு கல்லால்ன்றாங்க. விடேல் விடுகுங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை, பின்னாடி கேளுங்க. விடல் விடுங்கிறது ஒரு முத்திரை அரசனுடைய பெயர். அவங்க காலத்தில் கொடுக்கப்பட்ட முத்திரையர்களை இங்கே சாதாரணமாக சொல்ல முடியாதுங்கிறதுக்கு சொல்ல வர்றேன். அந்த முத்திரையர்கள் அவங்க காலத்தில் ஒரு கல் வச்சிருக்கா, இவங்களுக்கு முன்னாடி சோழருக்கு அந்த கல் இடைக்கில போட்டு இடைச்ச பொண்ணு கொடுக்குறா. பொண்ணுன்னா 60 கொடுத்த 60 களைஞ்சு பொண்ணுன்னா தங்கத்தை சொல்றா. எதுக்கு கொடுத்துருக்கா? இந்த கோயிலுடைய கற்றளி பெருமானடிகளுக்கு. ஆனா இன்னைக்கு பேரு சந்திரசேகர சுவாமி. கற்றளி பெருமானடிகளுக்கு இவ்வளவு செய்யற 60 களைஞ்ச கொடுக்குறா. கொடுத்தது மட்டும் இல்லாம இன்னொன்னு, இந்த தமிழ்நாட்டில் சென்ற அரசாங்கம், போன அரசாங்கம், அதுக்கு முன்னாடி இருக்கிற அரசாங்கம் பண்ணக்கூடிய பெரிய ஒரு தீய செயல் சொல்றதுல பாவ செயலை செஞ்சாங்க. அதை வெளியில கொண்டு வர இந்த அம்மாவுக்கு இருக்கிற புத்தி, கடந்த சீஃப் மினிஸ்டர், இந்த இருக்கிற சீஃப் மினிஸ்டர், இந்த இருக்கிற மினிஸ்டர், கடந்த சீஃப் மினிஸ்டருக்கு, அதுக்கு முன்னாடி இந்த மினிஸ்டருக்கெல்லாம் மண்டையில் இல்லாத ஒரு பெரிய பொறுப்பும் புத்தி இந்த அம்மாவுக்கு இருந்ததை காட்டுறா. எப்படின்னா, ஒவ்வொரு கோயில்லையும் இந்த கோயிலில் மங்கள வாத்தியம் பண்ணணும். நடக்குமா இல்லையான்னு கேட்டு பார்த்தா எனக்கு என்னமோ தெரியல. ஏன்னா இது மிகப்பெரிய பணக்கார கோயில்னால வரலாம் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அவங்க ஜீவாதாரம் பண்ண சாப்பிடணுமா இல்லையா? அவன் என்ன செய்யறா, இந்த கோயிலில் எந்நேரமும் 1 வருஷத்துக்கு இல்லை, 100 வருஷம் 200 வருஷம் 300 வருஷம் 400 வருஷத்துக்கு மங்கள வாத்தியம் பாடணுங்கிறதுக்காக என்ன செய்யறா, மேற்கொண்டு ஒரு 5 களைஞ்ச கொடுக்குறா. 5 களைஞ்ச தங்கத்தை கொடுக்குறா. யார்கிட்ட கொடுக்குறா? அந்த ஈசான மங்கலத்தினுடைய மகாசபை. மகாசபை தமிழ்ல எழுதும் போது பாருடையார் அப்படின்னு வர்த்தது. அந்த பாருடையாருக்கு கொடுத்து என்ன செய்யறாங்க, அதுல வரக்கூடிய 6 மா நிலத்தை வாங்குறான். மாங்கிறது உங்களுக்கு தஞ்சாவூர்ல சொல்றாங்க, தெரியல. அந்த 6 மா நிலத்தை வாங்கி இந்த குடும்பத்துக்கு எழுதுறா. யாரு? இந்த பிபி ஊதுறவங்க. அதுல தஞ்சாவூர்ல அவங்கள மொளக்காரங்கன்னு சொல்லிக்கிறாங்க. இங்க மங்கள வாத்தியம் அந்த காலத்துல அவங்க மிகப்பெரிய ஆளுகளா இருந்திருக்காங்க. கருவறைக்கு பக்கத்துல இருந்து வாசிப்பாங்க, கொஞ்சம் வெளியில இருந்து வாசிக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு ஜீவாதத்தை கொடுத்து 100 வருஷமா இருக்கு. ஆனா இன்னைக்கு போய் பார்த்தா 20 வருஷத்துக்கு முன்னாடி சம்பளத்தை கொடுக்கறது நிப்பாட்டி அப்படிப்பட்ட நிகழ்ச்சியா அந்த கோயிலில் இல்லாம, அந்த கோயில் இவ்வளோ பெரிய தொன்மையான கோயில அறநிலையத்துறை 1925 இருக்கக்கூடிய அறநிலை தெருவில் விட்டுருச்சு. சத்தியம் சத்தியம் சத்தியம். சரி, சொல்லணும். சொல்றேன் சார். மொத்தம் இந்த ஆவணங்கள் சார் எனக்கு செஞ்சது பேனால எழுதுற ஆவணங்கள்ல அது அழிஞ்சு போயிடும். பேப்பர்ல எழுதுனா தீ வச்சு கொளுத்திடுவானுவா. ஆனா எவ்வளவு பெரிய ரெஜிஸ்டர் ஆஃபீஸே தீ வச்சு கொளுத்திடுவானுவா. சத்தனா இங்க அப்படி இல்லை. சோழர்கள் காலத்துல அதிகப்படியா கல்வெட்டு கொண்டாந்தாங்க. அவங்க தான் கொண்டா. பாண்டியர்களும் இருந்தது, சோழர்கள் இருந்தது. இந்த சோழர்கள் அதுக்காக இவங்க இல்லாம, முத்திரையர்கள் இல்லாம கிடையவே கிடையாது. கண்டிப்பா அவங்களும் செஞ்சிருக்காங்க. சிற்றரசர்களா இருந்திருக்காங்க. அவங்க பட்டங்கள் எல்லாம் இந்த விடேல் விடுகுன்னு சொன்ன பார்த்தீங்களா? என்ன காரணம்னா, இந்த விடேல் விடுகு, பெரும்பிடுகு, விடா பிடுகு, இதெல்லாம் மார்பிடுகு, இவெல்லாம் பல்லவர்கள் போட்ட டைட்டிலே இவங்க பயன்படுத்திக்கிட்ட. அப்படின்னா அவங்களுக்கு கீழே இவங்க வேலை பார்த்துருக்காங்க. வாழை பார்த்தா. ஆனா சோழர்களுக்கு முந்தியவர்கள், சோழர்களுக்கு இந்த விடேல் விடுகுங்கிறவர் தான். நான் சில நேரங்களில் உரிமையில பேசுனா தப்பா எடுத்துடாதீங்க. விடல் விடுகு அப்படிங்கிறது மரியாதையில சொல்றேன். ஒரு பெண்ணை சொல்ல போது அவள் சொல்லுவோம் மதுரையில, நாங்க அது தப்பா எடுத்துட வேண்டாம். அந்த விடல் விடுகு தான் இது. தள்ளி போறேன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா முத்திரையர்களுக்கு தெரியும், நீங்க நிறைய பேர் இருக்கா, அவங்களுக்கு வரலாறு தெரியல. இந்த விடல் விடுகு தான் அங்க மலையடிப்பட்டின்னு சொல்லி புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு குளவர நாத்தமலர் கேள்விப்பட்டீங்களா இல்லையா சார்? அதுக்கு அடுத்தது, அதுக்கு நீ கண்ணிருந்த பெருமாள் சார், கருமாணிக்க அப்படிம்பா, அது ரைட்டர். குடகு கோயிலை கட்டினவங்க கட்டிட்டு அந்த விடல் விடுவோட மகன் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் பழியிலி, சட்டன் பழியிலின்னு அவர் பேர். சட்டன் பழியிலி முத்தரையர். அந்த சட்டன் பழியிலி முத்தரையும் அவருடைய மவ ஒருத்தி இருக்கா. அவ என்ன, பழியிலி சிறிய நங்கைன்னு பேர். இதெல்லாம் முத்திரையர் மறக்கக்கூடாது. அவங்க 2 பேர் சேர்ந்து அந்த குடவரை கோயிலுக்கு முன்னாடி ஒரு கெனாப்பி கட்டுறாங்க. அப்புறம் ரிஷபம் வைக்கிற அப்படின்னா நந்தியை வச்சு அதுக்குள்ள. ஒரு முத்திரையர் கோயிலுக்கு போறதில்லை. ஒருத்தவங்க கூட அங்க போறதே கிடையாது. போய் விளக்கு ஏத்தணும். குடகு கோயில் அப்படின்னா சோழர்களுக்கு முன்னாடி அந்த டெக்னாலஜி அது. இது விட்டுருங்க சார். இப்போ ஆவணத்துக்கு வர்றேன். இந்த ஆவணத்தை நீங்க எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். துரோ தமிழ்நாடு எடுங்க. உயர் நீதிமன்றங்களும் நீதிமன்றங்களும் இதே ஆவணங்களை சொல்லி யார்கிட்ட கேட்கலாம்? அறநிலையத்துறையிட்ட சொல்லி அவங்கள அறமில்லாதவங்க அவங்கள்ட்ட இருக்காது, ரெக்கார்டு இருக்காது.
அவங்கள்ட்ட ரெக்கார்டு ஒன்றே ஒன்று உண்டியல் பார்ப்பாங்க வழியே மற்ற ரெக்கார்டு எதுவும் பார்க்க மாட்டாங்க அவங்க. அந்த என்ன பார்க்கணுன்னா ரெக்கார்ட்னா ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் ஆர்கியாலஜியில் கேட்கலாம். ப்ளஸ் ஏஎஸ்ஐ டெல்லி மெட்ராஸ் சர்க்கிள் அவங்கள்ட்டெல்லாம் கேட்டால் இது இருக்கும். முதல்ல முக்கியமான டாக்குமெண்ட் 316 316 ஆவண எண் வந்து 316. இந்த ஆவணத்தை யார் எடுத்தானா நான் எடுக்கலை, எங்கள் அப்பா எடுக்கலை, இவங்க அப்பா எடுக்கலை, நீங்களும் எடுக்கலை, அவங்களும் எடுக்கலை, டிஎம்கே எடுக்கலை, ஏடிஎம்கே எடுக்கலை. முக்கியமாக அறமற்ற துறை இருக்குல்ல, அறமில்லா துறை, ஒரு மண்ணாங்கட்டி அவங்களுக்கு தெரியவே தெரியாது. எந்த மினிஸ்டர்மாருக்கும் தெரியாது இவ்வளோ பெரிய வாய் இருக்கும் ஒருத்தவங்களுக்கும். இதெல்லாம் விட்டுட்டு முருகனுக்கு 100 கோடி சிலை செய்கிறேன்னு சொல்லி பேசுறதுக்கு வாய் இருக்கே ஒழிய ரெக்கார்டை காட்டுறதுக்கு அவங்களுக்கு மாரல் சாங்ஷன் யோகியதேவே கிடையாது. இந்த ரெக்கார்டை எடுத்தவங்க யாருன்னா பிரித்தானிய கிறிஸ்தவர்கள் தான் எடுக்கிறாங்க. எத்தனை வருஷம்? இன்னையிலேருந்து 122 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்துடுறாங்க. 120 நீங்களாம் பிறக்கலை, நான்லாம் பிறக்கலை. அப்படின்னா நீங்க அடுத்த கேள்வி வக்ஃப் போர்டு அப்படின்றீங்கல்ல, வக்ஃப் கவுன்சில் ஒன்று இருக்கு, வக்ஃப் போர்டு ஆக்ட் இருக்குல்ல, இவைகள்லாம் இல்லாததுக்கு முன்னாடியே அவங்க ரெக்கார்டு எடுத்துடுறாங்க. யாரு? ஆங்கிலேய பிரித்தானிய கிறிஸ்தவர்கள் எடுக்கிறாங்க. எடுத்து ஆவணப்படுத்திடுறாங்க. அந்த ஆவண எண்ணு தான் 316. இன்னிலிருந்து எத்தனை வருஷம்? 122 வருஷம். 316 1, அப்புறம் 291 2, அப்புறம் 294 3, 298 4 5, அதுக்கடுத்து 300, அப்புறம் 310, அப்புறம் 319, அதுக்கடுத்து 320 ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் 325. இதில் ரொம்ப முக்கியம் வந்து கோயிலை பற்றி சொல்கிறதும் வரலாற்றை பற்றியும் அந்த சொத்துக்களை பற்றி சொல்கிறது 2. 316 325. 316 இந்த அம்மா சொல்கிறாங்க. இந்த அம்மா எழுதுன்னு சொன்னோம்ல, இந்த அம்மா யார் அப்படிங்கிறத அந்த ஒரு நிமிஷம் சொல்கிறேன். அது ஏற்கனவே கல்வெட்டில் இருக்க சொல்லிட்டேன். 60 கலைஞ்சு இது போக மேலே வாசிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு 6 மா நிலத்தை கொடுத்துருக்கு பாருங்க. அது இல்லாமல் இந்த கோயிலில் போய் கேட்டால் மேலே வாசிக்கிறாங்கன்னா ஐயா 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களாம் டாட்டா கட்டி போயிட்டாங்க, குடும்பமே அழிஞ்சு போச்சுன்றாங்க. அதுக்கோட பெருமை யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அந்த மினிஸ்டர், இப்போ இருக்கக்கூடிய மினிஸ்டர் காலரை பிடிச்சி நீங்கள் கேட்கணும். இந்த மாதிரி அந்த கோயில் இருக்கு, அப்போ அதுதான் ப்ரெஷ். உங்களுக்கு மேலே பொய் கேஸ் போடுவாங்க, அதை ஃபேஸ் பண்ணுறவங்க தான் ப்ரெஷ். உங்களை சுட்டு தள்ளுவான் பிரைவேட் ரவுடியில் வச்சு, அதுதான் ப்ரெஷ். விடக்கூடாது, அவங்கள கேட்கணும். அப்படின்னா அதே மேலே வாசிக்கிற அந்த கோயிலில் இருக்குல்ல, அந்த கோயில் என்ன ஆச்சு? அது ரெக்கார்டை நான் சொல்கிறேனே, 6 மா நிலம், 5 கலஞ்சு கோல்டு கொடுத்துருக்க, ஒரு மரத்தி, தென்னவன் காடி, இது தென்காசிக்காரியோ திருநெல்வேலிக்காரியோ தெரியும், காரியம்னா தப்பாக எடுத்துட வேணாம், மரியாதையில் சொல்கிறேன். அந்த அம்மாவை அவங்க கொடுத்துருக்காங்க, 6 மா நிலம் வாங்கியிருக்காங்க. யாருக்கு கொடுத்துருக்காங்க? உபச்சார்னு வார்த்தை வருது தமிழில். அப்படின்னா நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க நினைக்கிறேன், தெரியலை சார். ஆனால் மங்களவாசியம் பாடுறவங்க, உங்களுக்கு லோக்கலில் பாடும்போது அவங்கள மூலக்காரங்க, நீங்கள் மூலக்காரர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க, ரைட், ஓகே. அவங்களுக்கு கொடுத்துருக்காங்களே, இப்போ என்னாச்சு அவங்களுக்கு? அப்போ கோயிலே 9 மணிக்கு திறக்கிறாங்க, இரவு ஃபுல்லாக விளக்கு இல்லை. கொடுக்கக்கூடிய அந்த விளக்கு யாரை எதிர்பார்த்துருக்கணும்? அடுத்த என்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய மகாதேவர், நான் யாரை சொல்கிறேன், அந்த அது கட்டளி பெருமானடிகள் இருக்காரே உள்ள சிவலிங்கம், இவங்க மாதிரி அடியார்களை நம்பித்தான் இருக்கிறாங்களோ. 1 லிட்டர் கொடுக்கல. இப்போ தெரியுதா நான் எதுக்கு வெயிறேன்னு? அறநிலையத்துற மந்திரியையும் அந்த கமிஷனரையும் ஒரு நாள் அந்த கமிஷனர் அந்த கோயிலுக்கு வந்து பார்த்ததே கிடையாது. நான் யார் சார்? அந்த கமிஷனர் என்னைய நீங்கள் ஏன் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது? இவன் யார்? அவன் ரிட்டையர் ஆகிடுச்சு. ரிட்டையர் ஆன பேர் பேரங்குள்ளையோட இருந்துக்கிட்டு கார் இருக்குது, அழகாக ஈவினிங்கில் ஒரு குவார்டர் பெரிய ஃபாரின் பாட்டில் போட்டு 10 ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர்லாம் வச்சுக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு பெரிய பெரிய ஹோட்டல்லாம் விசிட் பண்ண முடியுமா முடியாதா? பெருமைப்படுத்திருக்காள், முடியுமா முடியாதா? இதை விட்டுட்டு 5 வருஷமாக சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நோ, தொண்டு பண்ணுறேன், கோயிலுக்காக பண்ணணும்னா எனக்கு கொடுக்கு, உங்க யாரும் கம்பல் பண்ணலை. இந்த தொண்டை செய்யணும்லாம் நான் வாழ்ந்தும் வாழாத புண்மயன் ஆயிடுவேன், இறைவன்ட்ட போக முடியாது. அதுக்கான சரி, அது தன்னலம், ரைட், இருக்கட்டும். அப்படி செய்ய போகும்போது இது அந்த கேள்வியை நீங்கள் கேட்டிங்கன்னா எங்கே போச்சு அப்படின்னா, அடுத்த கேள்வி 294 கோயில் இருக்கு இவங்கெல்லாம் சொல்கிறாரு. 295 இவர் சொல்கிறார். மொத்தத்தில் பாடல் பெற்ற சார்னா 4 பேர் பாடின சார், 4 பேர் பாடினதே இவங்க பாடல் பாடல்பாங்க. இந்த சிவனடியார்கள்லாம் 63 நாயன்மார்கள் இருக்காங்க, 4 பேர் தான் பெருசு இல்லை. இவங்க தேவாரம் திருவாசம் அதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமாக பாடினவங்க 93 பேர் இருக்கா, 63 பேர் இருக்கா. அந்த 63 பேர்களுடைய பாடல்களை பாடி தான் வழிபாட்டில் நம்ம உள்ள கோயிலுக்குள்ளே இறைவன்ட்ட போகணும். அப்படி இல்லை. அந்த எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த பாடல் பெற்ற 224 கோயில்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 விழுக்காடு கோயில்களில் இரவுல விளக்கு எரியறது இல்லை. 95 விழுக்காடு கோயில்களில் மங்கள வாத்தியமே இல்லை. அந்த வகையறாவே அழிக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு 10-20 குடும்பங்கள் ஃபேமஸாக இருக்கிறாங்க, ரொம்ப திறமைக்காரங்க. அவங்க மட்டும் நகைகளை போட்டு பிபின்னு ஊதிக்கிட்டு இருக்காங்களே ஒளிய, அழிஞ்சிருச்சு அந்த வம்சம். நீங்கள் ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறீங்க. இந்த வம்சத்துக்கு சொந்தக்காரத்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு, ஒரு ஆள் கேட்க மாட்டேங்கிறீங்களா? என்ன இதே மூலக்காரங்களுக்கு சம்பந்தத்துக்கு சொந்தக்காரங்க ஒருத்தர் முக்கியமான இடத்துல இருக்காரு, அதை யார் கேட்க மாட்டேங்கிற பிரஸ்.
எல்லாத்தையும் நானே உடைக்கணும், பொன்மாணிக்கல உடைக்கணும். கேளுங்க சார், நொறுக்கி அள்ளுங்க, உங்களுக்கு சம்பளம் கம்மி, சாவுங்க. ஆனா உண்மையை வெளியே கொண்டு வந்து கொண்டு வாங்க, விடாதீங்க. நான் சொல்லலாம், சம்பளம் கம்மி தான் உங்களுக்கு, பெரிய பதவி உங்களை, நீதிபதிகளை காட்டில முக்கியமானவங்களை உண்மையில வெளியே கொண்டு வர்றது நீங்க, சத்தியமா. அப்ப எப்ப அழியுது இல்லையா, மங்களவாத்தியம் இல்லையே, அந்த கோயில்ல இல்லையே, விளக்கு இல்லையே, வயிறு எரியுதே, அதுக்காக தானே அறநிலையத்துறை கடிச்சு கொட்டுறேன். இறைவா விளங்காம போகணும்னு கும்பிடுறேனே, இந்த துறை வந்து விளங்காம போகணும்னு சொல்லி டெய்லி கும்பிடுறேனே. ஏன் அந்த துறைக்கு எனக்கு நான் ஜென்ம பகையா? இல்லை. ஏன் ஜனநாயக நாடுனால உங்கள்கிட்ட நான் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். பழைய மன்னராட்சியாக இருந்துச்சுன்னா பேச்சை முடிஞ்சு போச்சே, நான் சவுத்துக்காரன் எடுத்துருவேன்ல, எனக்கு வேண்டியதை பாரம்பரியம் இருக்கு, எடுத்துட்டு உள்ள இறங்கிடுவோம். இருங்க, இல்லை கோயில் அதான் வருமானத்தை சொல்லியிருக்கேன். அதான் ஒரு நாளைக்கு மட்டும் அறநிலையத்துறையில் 175 லட்சம் எடுத்துட்டு போறாங்க சார். கோயில் வருமானம் தமிழ்நாட்டு கோயிலேருந்து 175 லட்சம் சார். கொஞ்சம் பொய் சொல்லிட்டு தெரியாம மறதில்லை, 179 லட்சம். ஒரு மாதத்துக்கு 54 கோடியே 75 லட்சத்துக்கு மேல கொண்டு போறாங்க. ஆனா விளக்கு இல்லாம இருக்கு 275 கோயில்ல, 90 விழுக்காடுக்கு இரவுல விளக்கு இல்லை, மங்களவாத்தியம் பாடுறதே கிடையாது. அந்த மரபே காலியாவது, அந்த கலையும் காலியாகிட்டே போயிட்டு இருக்கு. நல்ல வார்த்தை, அருமையான. எதுக்கு கும்பாபிஷேகம் பண்றாங்கன்னா சார், அருமையான வார்த்தை, நல்லா பண்ணுங்க சார். இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களெல்லாம் ஏமாத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இவர் சாரிமா தெரியாம பட்டுருச்சு. இவங்களை கும்பாபிஷேகம் 2 கோயில் சொல்லும் போது இவர் பார்ப்பார் ஒன்று, ஆஹா என்ன அநியாயம், இந்த மந்திரி நல்ல மனுஷன், பொன்மாணிக்க ஒரு பைத்தியக்காரன், அவரை போட்டு பாடா படுத்துறான், என்ன பண்ற, என்ன படிச்சிருக்காரு இவரு, என்ன பண்றாரு இந்த பொன்மாணிக்கவேல், 20 கோடி 100 கோடிக்கு கோயில் கட்டுறாரு, முருகனுக்கு கோயில் கட்டுறாரு. நல்லா புரிஞ்சுடுங்க, இவங்கெல்லாம் கட்சியில இருந்து அரசியல்வாதிகள் வந்து பதவிக்கு போகும்போது அவங்களுக்கு பேர் ஆட்சியாளர்கள் பாங்க, அதான் மந்திரிமார்கள். அவங்க ஒரு 100 கோடி போடுறாங்களா, அது 20 கோடி குளோஸ்ன்னு அர்த்தம், 20 கோடி கண்டம்டுன்னு அர்த்தம். அதை அப்படியே எடுத்துருவாங்க. அது திருடுறது கிடையாது, கையாடல் பண்றது, நம்பிக்கை மோசடி. அதுக்கு தண்டனை லைஃப் சென்டென்ஸ். இங்க கொடுக்கறதில்ல, கோர்ட்டில் மேலே கொடுப்பாரு கொஞ்ச நாளைக்கு. இவங்கெல்லாம் போவாங்க எல்லாரும். அவங்க வந்து 20 எடுத்துடுறாங்க. அதுக்கு அடுத்தது புற்றுநோய் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த புற்றுநோய் மாதிரியே கேன்சர் மாதிரியே கரப்ஷன் வேலை பார்க்கும். அதை அதிகாரிகள் சாப்பிடுவான், யாரு அறநிலையத்துறை, அது மெதுவாக சாப்பிடுவான். அதை முடிச்சுக்கிட்டு இவன் வருவான், யாரு அதை முடிச்சுக்கிட்டு அந்த கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க உள்ள வந்து சாப்பிடுவாங்க. அது ஒரு 20%. அப்போ 60% 20% தான் போகும். இதில் ப்ராஃபிட் இருக்கிறதுனால இவங்க அதை உருண்டியை உரட்டி விட்டோன்னா இவங்களை ஆஹா அப்படின்றாங்க. நான் சொல்றது இந்த கோயிலை சொல்றேன், என்ன இல்லை, இதை பார்க்கல யோக்கியம் இல்லை. மூலம் அங்கே மங்களவாத்தியம் இயக்கலை. அதோட சொத்து வந்து ஈசான மங்கலத்தில் ஒரு ரிட்டையர்ட் தாசில்தார் சொல்றாரு 19,000 ஏக்கர்ஸ்ன்றாங்க. கூட இருக்கலாம் சார், தெரியாம சொல்றேன்றார். இது போ திருச்செந்தூரிலே 1000க்கு மேல ஒரு ஏக்கரா அதில் உள்ள ஒரு அது தேவதானமாக கொடுத்ததே சொல்றாங்க. மொத்தத்தில் பிராமணர்களுக்காக கொடுத்தது அது, இது தேவதானத்துக்கு கொடுத்தது. இதெல்லாம் போக சார், நான் ஒன்று 325 ஒரு கல்வெட்டு சொன்னேன் இல்லையா, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை கொண்டு போய் சார், இது எனக்காக இல்லை, நீங்கள் போகும்போது திருப்பி சொல்கிறேன், என்னுடைய மூஞ்சியில் இப்படி இது போட்டு விட்டுருங்க, போடுவீங்களா இல்லைங்க, அவருக்காக வார்த்தையை மட்டும் கொண்டு போனால் போகிற பப்ளிசிட்டி விளக்கமாறு சிட்டிக்கு எனக்கு கிடையவே கிடையாது. இப்போ அதுக்கடுத்து நீங்கள் கேள்வி கேட்க போறீங்க, என்ன கிண்டி கிளங்கெடுக்க. இதில் என்னன்னா, அதே கோயிலில் உள்ளே போகும்போது சைடில் வந்து விஸ்வநாதர் சாமி கோயில் சந்நிதி ஒன்று, குட்டி சந்நிதி இருக்குது. அந்த சந்நிதியில் அது தெற்கு புறத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டில் கீழே பார்த்தீங்கன்னா அந்த அடிஸ்தானத்தில் ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டில் என்னென்னா ஒரு கோயில் பற்றி பேர் சொல்லுது. அந்த கோயிலை யார் கட்டினாங்கன்னு பேர் சொல்லுது. அந்த கோயிலை கட்டினவர் எந்த மரபுனா சாதி எதை சேர்ந்தவர், எதை வச்சு எவ்வளோ ரூபாய்க்கு கட்டினாரு, எவ்வளோ நிலம் கொடுத்தாருன்னு எழுதப்பட்டிருக்கு சார். கோயிலிங்கானே ஒன்னிங்கானா, அது எங்கே இருக்குன்னா கோயிலுக்குள்ளே இல்லை, கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் கல்வெட்டு இருக்குது. எங்கே இருக்குன்னா இந்த ஊருக்கு மேற்கே கட்டப்பட்ட கோயில். அந்த கோயில் ஒரு விஷ்ணு கோயில். அந்த கோயிலோட பேர் அதில் எழுதியிருக்கு. அப்படின்னா புலலாய விண்ணகர் அப்படின்னு அந்த கோயில் பேர் எழுதுது. அப்போ அந்த கல்வெட்டில் இருக்கிறது கொஞ்சம் சொல்லலாமா, 2 லைன் சொல்லலாமா? அதில் என்ன எழுதியிருக்குன்னா, இங்கே பாருங்க, அதில் என்ன எழுதியிருக்குன்னா, எடுத்த உடனே அந்த யார் கட்டினது சொல்லி எழுதுறாங்க. ஒரு செகண்டு டக்குன்னு, அதாவது அந்த கோயிலை வந்து மாணிக்க வாணிகன்னா வணிகன் சார், துணை எழுத்தத்தில் மாணிக்க வாணிகன் கர்நாடக புலலாய செட்டி அப்படிங்கிறது அந்த கோயிலை கட்டியிருக்கார். அவர் எழுத போகும்போது என்ன சொல்றார், அந்த கோயிலை கட்டுறதுக்கு அந்த கோயிலை எடுத்து தானே தன்னுடைய பேரை வச்சுக்கிறார். அந்த பேர் வைக்க போகும்போது அதுக்கு புலலாய விண்ணகரம் அப்படிங்கிற பேரெல்லாம் சொல்றாங்க. கட்டின பிறகு 100 பட்டின்றாங்க. பட்டினா எத்தனை நிலம் தெரியல, கர்நாடக லாங்குவேஜில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிலத்தை வாங்கி இந்த கோயிலுக்கு கொடையா கொடுக்குறாரு. நிலத்தையும் காணா, கொடையா கொடுத்ததையும் காணா, கோயிலையும் காணா, கோயிலில் மூலவரையும் காணா, மூலவருக்கு பதிலாக இருக்கக்கூடிய இது இருக்கு இல்லையா, இது நம்ம உற்சவ மூர்த்திகள், அதையும் காணா. இதே மாதிரி இதே கவர்மெண்ட் இருக்க போகும்போது காஞ்சிபுரத்தில்
நான் ஒரு கோயில் கூட நின்றருளின பெருமாள் உய்ய கொண்டாழ்வார். ஜீயர்களுக்கும் தெரியல, ஐயங்கார்களுக்கும் தெரியல, கோயிலே போனதும் தெரியும், ஒண்ணுமே தெரியாம அமைதியா இருக்கு. ஆனா கல்வெட்டு பேசிக்கிட்டே இருக்கு, நம்மள்ட்ட சாகாம கல்வெட்டு பேசிக்கிட்டே இருக்கு. ஐயா கோயில் ஒன்று கட்டினானுவன், கோயிலை காணா ஏதாவது பாரியா, எதுக்கே சாவத்துக்கு முன்னாடி ஏதாவது பாரியான்னு உங்கள்கிட்ட ஒன்று கொடுக்குறேன். நீங்க பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காம இறை நம்பிக்கை ஆளுகள்கிட்ட போய் சேருங்க. அதுக்கேற்ற கேள்வி சார். கொஞ்சம் இருக்கு கோயில்களா சார்? குறிப்பிட்ட நான் சொல்ல சார், நானே கிட்டத்தட்ட ஒரு எரிக்கி ஒரு 20 கோயிலை கண்டுபிடிச்சிருக்கேன் சார். அழிஞ்சது வேற, மண்ணை விட்டே மறைஞ்சு போச்சு. இந்த கோயில்லாம் நம்ம தமிழ் மண்ணில இருந்தே மறைஞ்சிருச்சு. ஆனா இது வழிபாட்டில் இருக்கிறது கிட்டத்தட்ட இன்னையிலேருந்து 70 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு. இருந்ததா சொல்றாங்க. இது 90 வயசுக்காரங்க என்ன எழுத்துறாதிக விசாரணைக்கு நான் ரிட்டையர் ஆகிட்டவங்கன்னு கவலைப்படாங்க சொல்றாங்க. வழிபாட்டில் இருந்து உடஞ்சி தொங்கி இருக்கத ஏதோ அரசாங்கம் வந்து அந்த சிலைகள் எல்லாம் கொண்டு போய் பாதுகாப்பு வைக்கிறேன், கொண்டு போனுச்சு, அதுக்கு மேலே தெரியாதான்றான். ஆனா கோயிலை காணா, கோயிலுடைய மூலவரை காணா. அப்படின்னு மூலவர் யாரு? விஷ்ணு இருப்பாரு, அப்போ ஸ்ரீதேவி பூதேவி இருப்பாரு, கருடாழ்வார் இருப்பாரு, இதெல்லாம் ஒன்னையும் காணா. அங்க நின்றருளின பெருமாள்ல உங்க தஞ்சாவூர்காரர் இருக்காரு இல்லையா, ராஜராஜ தேவர், அவர் வந்து அனுமன் சிலை ஒன்று கொடுத்துருக்காரு அந்த கோயிலுக்கு. அந்த கோயில் எங்க இருக்குன்னா திருமால் பேரு, அதுக்கு பக்கத்துல ஒரு 800 மீட்டர்ல கூட தான் அது கோவிந்த பாடி, இப்போ கோவிந்த வாடி. அங்க இருக்கிற கோயிலை மொத்தமா சாப்பிட்டாங்க. அந்த சிலை வெளிநாட்டில் இருக்கு. அந்த சிலையை கடவாண்டவன் பேரை சொல்றேன், சஞ்சீவ் அசோகன் சொல்லி. அவன் 10 வருஷம் என்னால் தண்டனை வாங்கப்பட்டவன் சொல்றேன். அமைதியா இருக்கான். அது ஐடல் விங் ஷேடியில் அமைதியா இருக்கிறாங்க. கேட்டா போலீஸ்ன்றாங்க, கேட்டா டிஜிபின்னுக்கிறாங்க. எனக்கு என்னமோ தெரியல. அது இருங்க, அங்கதான் கேட்கணும். சொல்றேன் சார். இன்னொரு நாளைக்கு பேசலாம் சார். இந்த கோயிலை விட்டு விடுவியா? எனக்கு வந்து திருச்செந்தூர் கோயிலை விட்டுறாங்க. திருச்செந்தூரை கோயிலை கொண்டாங்க. அந்த கோயிலில் ஏற்கனவே நிலங்கள் இருக்கு சார். வக்போர்டுங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சென்ட்ரல் வக்கு 1913, ஆக்ட் வந்தது 1926. ஆனா இந்த ரெக்கார்டு இருக்கு இல்லையா, எழுதுனது வந்து இன்னிலிருந்து 1118 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கோயில் இருக்கு. அதுக்கு சொத்து வந்துருச்சு. அந்த சொத்து இருக்கிறது ரெக்கார்டை கண்டுபிடிச்சது நம்ம இல்லை, ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள். அதே 122 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படின்னா அதை கண்டுபிடிச்சப்ப கூட இந்த வக்போர்டு சட்டம் இல்லை, வக்போர்டோட கவுன்சில் இல்லை. அதுக்கு பிறகு 1954 84 வந்தது. இதுக்காக சொல்ல வரேன், கண்டுபிடிச்சு கொண்டு வரும். வேற எது இருக்கா சார்? கோச்சிக்கிடாம சொல்றேன் சார். அந்த 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 நல்ல அந்த அந்த கோயிலோட அர்ச்சகரை பேச மாட்டேங்கிறாரு, பயந்துக்கிட்டு. அதுக்கடுத்தது ஒரு இரவுல ஒரு ஆள் படுக்கிறாரு, அவர் பயந்து நடுக்கிறாரு. 100 ரூபா பணம் கொடுத்தேன் அந்த இரவுல தூங்குறவருக்கு, வாங்க மறுத்துட்டார் சார். என்னுடைய ரேங்க்ல இருக்கிற டிஏஜி ரேங்க்ல இருக்கிறவங்க எல்லாம் ஓசியில யூனிஃபார்ம் எடுத்து கொண்டாந்து கொடுப்பாங்க. இன்ஸ்பெக்டர் காக்கி கலர்ல காஸ்ட்லியஸ்ட் லவக்கலாக்குன்னு வாங்குவானுவ, புரியலையா? எஸ்பிஸ் வாங்குவாங்க. வாங்காதவங்களா இருந்தா அவங்க எஸ்பியா வரப்போகும்போது என்ன செய்யணும், இந்த மாவட்டத்துக்கு நான் எஸ்பியா வர்றேன், நான் இன்னையிலேருந்து எப்போ இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஒத்த பைசா நான் சம்பளத்தை விட்டு வாங்க மாட்டேன், சத்தியம் என்ன நீங்க நம்புங்க. காக்கி சட்டை ஒருத்தன் கொடுத்தா நான் வாங்க மாட்டேன், ஓசிக்கு போக மாட்டேன், ஓசி லாஜிக்கு போக மாட்டேன், ஓசியில் ஹோட்டலில் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணனா அவன் தான் போலீஸ் ஆஃபீஸர், அவன் தான் உங்களுக்கு தேவையானவர். அப்படிப்பட்ட ஆள்க வேணும்னு சொல்லி இறைவனை கும்பிட்டுட்டு போங்க. அநேகமாக ஒரு 2-3 லட்சம் வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு கிடைப்பாங்க. அதுக்கடுத்தது சார் கேள்வி. அந்த சம்பளம் சார் 51 வருஷம் வாழ்றார் சார். ஒரு நாளைக்கு சம்பளம் சார் 50 ரூபா. 50 ரூபா சார் சம்பளம். எவ்வளோ சார்? ஒரு நாளைக்கு 50 ரூபா. வயசானவர் 69. எத்தனை வருஷம் வேலை பார்க்குறேன்? இதே வேலையை நீங்கள் உங்களை போட்டு பாருங்களேன். உங்களுடைய ஓனர் மாருங்க ஒரு நாளைக்கு 50 ரூபா சம்பளம் கொடுத்தா நீங்கள் வேலை பார்ப்பீங்களா? வேலை பார்க்க மாட்டீங்களா? இல்லைன்னா அவர் என்ன இதெல்லாம் போயிட்டு அந்த ஈஓ என்ன அயோக்கியத்தனம் பாருங்க. கோடிக்கண வணக்கல் இது இருக்கு இல்லையா, மெட்டல் ஐடல்ஸ் இருக்குல்ல, அதோட சாவியை நீங்கள் வச்சிருக்க கொடுக்கறது 50 ரூபா. அந்த வாட்ச்மேனுக்கு 40 ரூபா. இவருக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபா, அவருக்கு 40 ரூபா. அவர்கிட்ட கொடுக்காம அர்ச்சகரை வச்சுட்டு நான் சொன்னேன், ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா உங்களை தூக்கி உள்ள வச்சிருவானுங்க, அவமானப்படுத்துவாங்க, காவலில் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு தான் வர்றேன். என்னால் முடியலை சார். அவர் என்ன சொல்லிட்டீங்க, அதிகப்படியாக கரண்ட்டெல்லாம் வேலை பார்க்குறேன், வெளியே போயிடு அப்படின்றார். இதெல்லாம் அர்ச்சகர் சொல்லலை, அந்த ஊர்க்காரங்க சொல்லி எனக்கு தெரியும். அர்ச்சகர் பேச மாட்டேங்கிற, பயந்துக்கிட்டு வெளியே போங்க சார், ஐயா வணக்கம், பணம் போட்டது கூட வாங்க மாட்டேங்கிறார், தட்டில் சொல்லிவிடுவாங்க, வேணாம் சார், கும்பிடுறாரு. பாவமாக இருக்குது, ரொம்ப அநியாயமாக இருக்குது சார். இதனால தான் நான் கத்துறேன்ன ஒழிய வேறு எதுவுமே கிடையாது. உள்நோக்க சார், இந்த துறையை பற்றியோ அரசியல்வாதிகளை பற்றி பேசுகிறதோ அதிகாரி கரப்ட் போலீஸ் ஆஃபீஸர்களை கண்டிப்பாக நான் ரோட்டுக்கு கொண்டாடுவேன். அச்சுமா எதுக்கு காரணம், எனக்கு ஒன்றும் பெரிய பீத்திக்கிறது இல்லை, உங்களை காப்பாற்றணும். உங்களோட வீட்டில் கிரைம் நடக்கும், அன்னைக்கு அதை கண்டுபிடிக்க மாட்டாங்க. அவங்களுடைய கரப்ஷன் முழு எண்ணமும் பணத்தில் போயிடுச்சுன்னா கிரைமை கண்டுபிடிக்க. அதனால சில நேரங்களில் பேசுவேன் ஒழிய ரொம்ப அதிகமாக நேசிக்கிற துறை நான் இந்த துறையை, உங்களுக்கு தெரியும். வேற எதுவும் கேள்விக்கு இருக்கா சார்? தட்ஸ் ஆல் சார். சார் அதாவது அர்ச்சகருடைய அந்த விளக்கு எரியணும் சார், எடுத்து எடுக்கணும்.
1 லிட்டர் தண்ணி கூட எண்ணெயை கூட அவங்க கொடுக்கறது இல்லை சார். அதுக்காக தான் நான் என்ன சொல்லிட்டு வந்தேன் அந்த ஐயர்கிட்ட, எண்ணெய் இல்லைன்னா ஒன்று செய்யுங்க, 1/4 லிட்டர் தண்ணீர் 1/4 எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க, பெரிய அகல் விளக்க போடுங்க, 3/4 கிரவுண்ட்லேருந்து எடுத்த தண்ணி எடுங்க, பிஸ்லரி வாட்டர் ஊற்றிடாதுங்க, அதை 3/4 தண்ணி போட்டு 1/4 எண்ணெய் ஊற்றி திரிய பெருசாக வச்சுருங்க, ஒரு 4-5 நாளைக்கு அணையாமல் அறையும். அப்படியாவது இறைவனுக்கு விளக்கு எரியட்டும், இந்த பாலா போனவங்களுக்கு ஆண்டவன் தண்டனை கொடுக்கட்டும். சார் இதெல்லாம் அவங்களுக்கு கேட்குமானா, கேட்டுட்டும் அவன் உயிரோடு உட்காந்தான்னா அவன் அறநிலை தெரியாது சார். அவன் இதுக்கு மேலே என்ன சார் நாகரிகத்தினோட உச்சக்கட்ட தடித்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன். உள்ளே இறங்க வேணாமா இன்றைக்கே ஜாயின்ட் கமிஷனர்? எண்ணெய் உடனே கொடுக்க வேணாமா? உன்னுடைய சேலரியில் கொடுமை. இதெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிற தஞ்சாவூரில் இது சதய விழா நடக்குது, கோயிலில் நடக்குது, ஜாயின்ட் கமிஷன் ஆஃபீஸில் போய் 8000 ரூபாய்க்கு லைட்டு போடுறானுவ. எங்கே பாருங்க, கமிஷனர் வர்றாருன்னு கமிஷனருக்கு சாப்பாடு போட்டதா கணக்கு எழுதுறான். எவ்வளோ? 6648 ரூபா. எதுக்கு? வறுத்த முந்திரி பக்கோடாவான் கமிஷனருக்கு, அப்புறம் பார்சல் காஃபியா, இடியப்பமா. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க அந்த கமிஷன் நேர்மையானவர் சார்ன்றாங்க. அப்போ நேர்மையானவன் என் பொய்யா தானே எழுதியிருக்கேன், அவனை போட்டு தள்ளணுமே, இன்ன வரைக்கும் போட்டு தள்ளலை. எங்கே நேர்மை போச்சுன்னு தெரியலை. ஸோ இதெல்லாம் கொண்டு போங்க சார் விடாமல். என்ன சார்? தேங்க்யூ. காணாமல் போன கோயில் சொன்னீங்களா, அதை பற்றி இப்போ எழுத மாட்டாங்க, இப்போ எடுக்க மாட்டாங்க. அதாவது ஐயா, அவங்க நிறைய இடத்துல பெருமாள் கோயில் காணோம்.